இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தரை பார்த்து சினி இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதை பயம் அப்படின்னு கூட முழுசாக சொல்ல முடியாது. பெரிய இயக்குனர் அப்படின்றதால ஒரு பயம் கலந்த மரியாதை அப்படின்னே சொல்லலாம். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ல இருந்து கே பாலச்சந்தர் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே அந்த பயம் கலந்த மரியாதை கண்டிப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட கே பாலச்சந்தரே சினிமாவில் இன்னொருத்தரை பார்த்து பயந்துருக்காரு. கே பாலச்சந்தர் பார்த்து பயந்த அந்த இன்னொருத்தர் யாரு அப்படின்றத பற்றியும், அந்த காலத்தில் பெஸ்ட் ஜோடி அப்படின்னு அழைக்கப்பட்ட சிவாஜி கணேசன், பத்மினி இவங்களை பற்றின நமக்கு தெரியாத பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த நிகழ்ச்சியில் திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனருமான சித்ரா லக்ஷ்மணன் சார் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. கவிஞர் கண்ணதாசனுடைய மூத்த சகோதரரான ஏஎல் சீனிவாசன், கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணனுடன் இணைந்து தயாரித்த திரைப்படம் தான் பணம். பராசக்தி திரைப்படத்தில் நடித்துக் கொண்டிருந்த போதே பணம் திரைப்படத்தில் நடிக்க ஒப்பந்தமாகியிருந்தார் சிவாஜி. எண்ணற்ற திரைப்படங்களிலே சிவாஜியுடன் ஜோடியாக நடித்த பத்மினி சிவாஜிக்கு ஜோடியாக நடித்த முதல் திரைப்படம் பணம். அந்த படத்திற்கு முன்னாலேயே மணமகள் திரைப்படத்தில் நடித்து மிகப்பெரிய புகழை பெற்றிருந்தார் பத்மினி. பணம் திரைப்படத்தினுடைய முதல் நாள் படப்பிடிப்பிலே பத்மினியை சந்தித்த சிவாஜி, நீங்கள் நடித்த பல படங்கள் நான் பார்த்துருக்கேன், அதுலேயும் குறிப்பாக மணமகள் திரைப்படத்தில் உங்கள் நடிப்பு ரொம்ப பிரமாதமாக இருந்தது, உங்களோடெல்லாம் நடிப்பேன்னு நான் கனவுலையும் நினச்சி பார்த்ததில்லை என்று பத்மினியை பாராட்டினார். அவரது பாராட்டுக்களை சிரித்தபடியே ஏற்றுக்கொண்ட பத்மினி, கணேஷ், இப்போ சினிமாவில் இளம் கதாநாயகர்களே இல்லை, நீங்கள் நடிச்சிட்டு இருக்க பராசக்தி திரைப்படத்தை பற்றி இப்போ இண்டஸ்ட்ரி முழுக்க பேசுகிறாங்க, அதனால் நீங்கள் அந்த திரைப்படத்திலே மிகப்பெரிய புகழை பெற்று மிகப்பெரிய கதாநாயகராக வர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் என்று சிவாஜி கணேசனை வாழ்த்தினார். அப்படி அறிமுகமான அந்த சிவாஜி கணேசன் பத்மினி ஜோடி தான் தமிழ் திரைப்பட ரசிகர்களால் மறக்க முடியாத ஒரு ஜோடியாக அமைந்தது. பணம் திரைப்படத்தில் நடிக்கும்போது தான் சிவாஜிக்கு கமலா அம்மையாருடன் திருமணம் நிச்சயமானது. சுவாமி மலையில் நடைபெற்ற அந்த திருமணத்துக்களை கலந்து கொள்வதற்கு முதல் நாள் சிவாஜி பணம் திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பிலே தான் இருந்தார். அப்போது படமாக்கப்பட்ட காட்சி என்ன தெரியுமா? சிவாஜி, பத்மினி ஆகிய இருவரின் திருமண காட்சி. இந்த திருமணம் நடைபெற்று 9 ஆண்டுகளுக்கு பின்னாலே நடைபெற்ற பத்மினியின் திருமணமும் சிவாஜியோடு அவர் செந்தாமரை திரைப்படத்தில் நடிக்கும்போது தான் நடைபெற்றது. செந்தாமரை திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படம் முடிவடைவதற்கு லலிதா, பத்மினி ஆகிய இருவரது திருமணமும் ஒரு வகையிலே காரணமாக இருந்தது என்று கூட சொல்லலாம். ஏஎல் சீனிவாசன் பணம் திரைப்படத்தை கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணனோடு இணைந்து தயாரித்த போதே அந்த படத்திலே பணியாற்றிய ஏ பீம்சிங்கின் திறமையை பார்த்துவிட்டு அவரை வைத்து ஒரு திரைப்படத்தை தயாரிக்க வேண்டும் என்று திட்டமிட்டார். ஆனால் அப்போது கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணனுக்கும் இயக்குனர் பீம்சிங்குக்கும் இடையே சிறு கருத்து வேறுபாடு இருந்ததால் அப்போது அவரால் அந்த படத்தை தொடங்க முடியவில்லை. ஆகவே பணம் திரைப்படம் முடிந்து வெளியான பின்னர் ஏ பீம்சிங் இயக்கத்திலே செந்தாமரை என்ற ஒரு திரைப்படத்தை துவங்கினார் ஏஎல் சீனிவாசன். சிவாஜி கணேசன், கே.ஆர். ராமசாமி, எஸ்.எஸ். ராஜேந்திரன் ஆகிய 3 கதாநாயகர்களும் திருவாங்கூர் சகோதரிகள் என்று அழைக்கப்பட்ட லலிதா, பத்மினி, ராகினி ஆகிய 3 இணைந்து நடித்த அந்த திரைப்படத்திலே சந்திரபாபு, தங்கவேலு, பி.ஆர். பந்துலு என்று மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளம் இடம்பெற்றிருந்தது. அந்த படத்தை ஆரம்பித்த போது அந்த படம் தயாரிப்பிலே பல நாட்கள் இருக்கப் போகிறது என்று யாருக்குமே தெரியாது. அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்து அந்த படம் வெளிவருக்கு முன்னாலேயே அந்த படத்திலே கதாநாயகன் நடித்து கொண்டிருந்த லலிதா, பத்மினி ஆகிய இருவருக்கும் திருமணம் நடந்து முடிந்துவிட்டது. அவர்களது திருமணம் மட்டும் நிச்சயமாகாமல் இருந்திருந்தால் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு இன்னும் கூட சற்று தள்ளி போயிருக்கும். 1957ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 23ஆம் தேதி அன்று திருமணம் செய்து கொள்வது என்று முடிவெடுத்த லலிதா அதற்கு பின்னாலே படங்களிலே நான் நடிக்க மாட்டேன் என்று அறிவித்ததை தொடர்ந்து அந்த படத்திலே லலிதா சம்பந்தப்பட்ட காட்சிகளை எல்லாம் அவசரமாக எடுத்து முடித்தார் ஏஎல் சீனிவாசன். அதற்கு பிறகாவது செந்தாமரை படத்தினுடைய படப்பிடிப்பிலே முன்னேற்றம் ஏற்பட்டதா என்றால் இல்லை. மீண்டும் 4 ஆண்டுகள் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடக்காமல் இருந்த நிலையிலே டாக்டர் ராமச்சந்திரனுக்கும் பத்மினிக்கும் திருமணம் நிச்சயமானது. 1961ஆம் ஆண்டு மே மாதம் 25ஆம் தேதி அன்று பத்மினியுடைய திருமணத்துக்கு அவரது தாயார் ஏற்பாடு செய்திருந்தார். திருமணத்திற்கு பிறகு நடிப்பதில்லை என்ற முடிவை லலிதாவைப் போலவே பத்மினியும் எடுத்திருந்ததால் இரவு பகலாக தான் ஒப்புக்கொண்டிருந்த படங்களிலே நடித்து முடித்தார் பத்மினி. இனி படங்களிலே அவர் நடிக்க மாட்டார் என்ற சூழ்நிலை ஏற்பட்டதால் மீண்டும் அவர் நடித்து கொண்டிருந்த செந்தாமரை படத்தினுடைய படப்பிடிப்பு துவங்கியது. அந்த படத்தை முடிப்பதற்காக இரவு பகலாக அந்த படத்தினுடைய படப்பிடிப்பிலே கலந்து கொண்டார் பத்மினி. 25ஆம் தேதி நடைபெறவிருந்த திருமணத்திற்காக 24ஆம் தேதி அன்று விமானத்திலே கொச்சிக்கு புறப்பட இருந்த பத்மினி அன்று அதிகாலை வரையிலே சிவாஜியுடன் செந்தாமரை படத்தினுடைய படப்பிடிப்பிலே கலந்து கொண்டார். காலை 10:40 மணி அளவிலே பத்மினி விமான நிலையத்துக்கு வந்தபோது அவருக்கு பூரண கும்ப வரவேற்பு அளிக்கப்பட்டது. அவரை வழியனுப்ப 25,000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் விமான நிலையத்திலே கூடியிருந்தனர்.
பிரபல இயக்குனரான கே. சுப்பிரமணியம் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த நாதஸ்வர கலைஞர்கள் நாதஸ்வரம் வாசிக்க நூற்றுக்கணக்கான பெண்கள் பத்மினிக்கு ஆரத்தி எடுத்து அவரை வழி அனுப்பி வைத்தனர். தமிழ் திரைப்பட ரசிகர்கள் தன் மீது வைத்திருக்கின்ற அன்பையும் பாசத்தையும் பார்த்து அப்படியே நெகிழ்ந்து போனார் பத்மினி. அவர்களுக்கு நன்றி சொல்ல அவர் முற்பட்ட போது அவரது கண்ணிலிருந்து கண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடத் தொடங்கியது. அந்த ஆனந்த கண்ணீரை துடைத்தபடியே விமான நிலையத்துக்குள்ளே சென்று அமர்ந்தார் அவர். குருவாயூரில் நடைபெற்ற அந்த திருமணத்தை தொடர்ந்து இப்போது அண்ணா சாலையிலே ஹயாத் ஹோட்டல் அமைந்திருக்கின்ற இடத்திலே அப்போது அமைந்திருந்த ஆபஸ்பரி மாளிகையிலே பத்மினி, ராமச்சந்திரன் ஆகிய இருவரது திருமண வரவேற்பு நடைபெற்றது. அந்த திருமண வரவேற்பில் கலந்து கொள்ளாத கலைஞர்களே இல்லை என்று சொல்லலாம். மொத்த திரையுலகம் அந்த திருமண வரவேற்பிலே பங்கேற்றது. ஆனால் ஒரே ஒரு கதாநாயகன் மட்டும் அந்த திருமண வரவேற்பிலே பங்கேற்கவில்லை. அவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். பச்சை விளக்கு படம் தொடங்கி நவகிரகம், அனுபவி ராஜா அனுபவி, பூவா தலையா, அவளொரு தொடர்கதை என்று தமிழ் திரைப்பட ரசிகர்கள் என்றுமே மறக்க முடியாத பல திரைப்படங்களை தயாரித்த ராம் அரங்கண்ணலுக்கு அரசியல்வாதி, கதாசிரியர், திரைப்பட தயாரிப்பாளர் என்று பல முகங்கள் உண்டு. அரசியல் உலகிலே அறிஞர் அண்ணா, கலைஞர் மு. கருணாநிதி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆகியோரோடு மிகவும் நெருக்கமான உறவிலே இருந்த ராமரங்கண்ணல் கலை உலகிலே நடிகர்களும் சிவாஜி கணேசன், இயக்குனர் கே. பாலச்சந்தர், பீம்சிங் ஆகியோரோடு நெருக்கமான உறவிலே இருந்தவர். தமிழில் நான் நிறைய படங்கள் எடுத்திருந்தாலும் பாலச்சந்தரோடு இணைந்து நான் படங்களை உருவாக்கி தொடங்கியதற்கு பிறகுதான் என்னுடைய திரைப்பட நிறுவனம் லாபகரமாக செயல்பட தொடங்கியது என்று பல பத்திரிகை பேட்டிகளிலே குறிப்பிட்டிருக்கிறார் ராமரங்கண்ணல். அப்படி அவர் குறிப்பிட்டிருக்கின்ற இயக்குனர் கே. பாலச்சந்தரோடு ராமரங்கண்ணலுக்கு அறிமுகம் ஏற்பட காரணமாக இருந்தவர் அரங்கண்ணனுடைய நெருங்கிய நண்பரான கோட்டையூர் அண்ணாமலை செட்டியார். ராமரங்கனுடைய கதை வசனத்திலே ஒரு திரைப்படத்தை தயாரிக்க வேண்டும் என்று விரும்பியவர் ராமரங்கண்ணலை சந்தித்தார். அப்போது சலசலப்பு ஜானகி என்ற பெயரிலே ஒரு தொடர்கதையை எழுதியிருந்தார் ராமரங்கண்ணன். அந்த கதையை சற்று மாற்றி அதற்கு அனுபவி ராஜா அனுபவி என்று பெயரிட்டார். அந்த காலகட்டத்தில் கே. பாலச்சந்தருடைய இயக்கத்திலே ஏ.கே. வேல நீர்க்குமிழி என்ற ஒரு திரைப்படத்தை தயாரித்து கொண்டிருந்தார். ராமரங்கனுடைய நெருங்கிய நண்பர் என்பதால் ஏ.கே. வேலன் அந்த படத்தை ராமரங்கண்ணலுக்கு திரையிட்டு காட்டினார். அந்த படத்தை பார்த்தாரு ராமரங்கண்ணன். அவருக்கு அந்த படத்தை விட அந்த கதையை பாலச்சந்தர் சொல்லியிருந்த விதம் ரொம்பவும் பிடிச்சி போச்சு. அதனால் தன்னுடைய அனுபவி ராஜா அனுபவி திரைப்படத்திற்கு அவரையே இயக்குனராக்குவது என்று அவர் முடிவு செய்தார். ஆனால் அவரது நண்பரான அண்ணாமலை செட்டியாருக்கு அந்த முடிவிலே உடன்பாடு இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணன் பஞ்சனுடைய இயக்கத்திலே அந்த கதையை படமாக்க வேண்டும் என்பது அவரது எண்ணமாக இருந்தது. பின்னர் ஒருவாறாக அவரை சமாதானப்படுத்தி அந்த படத்தை இயக்குகின்ற பொறுப்பை கே. பாலச்சந்தரிடம் ஒப்படைத்தார் ராமரங்கண்ணன். அனுபவி ராஜா அனுபவி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் கதாசிரியராக மட்டுமின்றி அந்த படத்துடைய வசனங்களையும் அரங்கண்ணல் தான் எழுதியிருந்தார். அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடைபெற்று கொண்டிருந்த போது அரங்கண்ணல் சட்டசபை உறுப்பினராக இருந்த காரணத்தினால படப்பிடிப்பிலே தொடர்ந்து அவரால் கலந்து கொள்ள முடியவில்லை. படப்பிடிப்பு தளத்தில் வசனங்களிலே மாற்றங்கள் தேவைப்பட்ட போதெல்லாம் பாலச்சந்தர் தானே திருத்தி அந்த காட்சிகளை படமாக்கி முடித்து விட்டார். முதல் கட்ட படப்பிடிப்பு முடிவடைந்ததும் அரங்கண்ணல் படத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்ப அவருக்காக படத்தை போட்டு காண்பித்தார்கள். அந்த திரையீட்டுக்கு அரங்கண்ணல் வந்தார். ஆனால் பாலச்சந்தர் வந்தாரா என்றால் வரல. அனுபவி ராஜா அனுபவி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய வசனகர்த்தாவாக மட்டுமின்றி அதனுடைய தயாரிப்பாளராகவும் அரங்கண்ணல் இருந்த காரணத்தினால தான் அவருடைய வசனங்களை எல்லாம் மாற்றியதை அவர் எப்படி எடுத்துக்கொள்வாரோ என்ற அச்சத்தில் பாலச்சந்தர் அந்த திரையீட்டுக்கு வருவதை தவிர்த்தார். இப்போ படத்தை போட்டு பார்த்தாரு அரங்கண்ணல். பார்த்து முடித்து வெளில வந்தவுடனே அவர் கேட்ட முதல் கேள்வி எங்கே பாலச்சந்தர் என்பது தான். அவர் வரல அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல கார் அனுப்பிச்சு அவர் கூட்டிகிட்டு வாங்க என்று தயாரிப்பு நிர்வாகியிடம் சொன்னார் அரங்கண்ணன். ராமரங்கண்ணன் அழைத்து வர சொல்லியிருக்கிறார் என்ற செய்தியோடு அந்த டிரைவர் பாலச்சந்தர் வீட்டுக்குள்ளே போன உடனே சரி இந்த படம் நிச்சயமாக பிரச்சனையில் தான் முடிய போகுது என்று எண்ணிக்கொண்டே அந்த காரில் ஏறினார் பாலச்சந்தர். அவர் வந்த உடனே என்ன வசனங்களை எல்லாம் மாற்றிருக்கீங்க போல இருக்கு அப்படின்னு கேட்டார் அரங்கண்ணன். அவர் அப்படி கேட்ட உடனே பாலச்சந்தர் மட்டுமின்றி அடுத்து அரங்கண்ணல் என்ன சொல்ல போகிறாரோ என்று சுற்றி இருந்தவங்களும் அமைதியாயிட்டாங்க. எல்லாரும் அரங்கண்ணல் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அடுத்து அவர் என்ன சொல்ல போகிறார்னு எல்லோரும் அரங்கண்ணலையே பார்த்து கொண்டிருக்க இனிமேல் எடுக்க போகிற காட்சிகள்லாம் கூட நீங்களே வசனத்தை எழுதிருங்க என்றார் ராமரங்கண்ணன். அவர் இப்படி சொன்ன உடனே பாலச்சந்தர் மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு ஆளானார். அவர் எழுதின வசனங்களை எல்லாம் தான் மாற்றியதால் கோபத்தோடு தான் அவர் இப்படி சொல்கிறாரோ என்று கலக்கத்தோடு அரங்கண்ணலை அவர் பார்க்க அப்போது தான் அரங்கண்ணலுக்கு தான் சொன்னதை அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு புரிஞ்சுது. நீங்கள் வசனங்களெல்லாம் மாற்றியதுனால நான் ஏதோ கோபப்பட்டு இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க.
நீங்கள் செஞ்ச மாற்றங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. என்னுடைய வசனங்களை விட நீங்கள் எழுதிய வசனங்கள் ரொம்ப பிரமாதம். அதே மாதிரி என்னுடைய வசனங்களில் நீங்கள் ஏற்படுத்தியிருக்கிற மாறுதலையும் பார்த்தேன் நான். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. அதனால தான் நான் சொன்னேன், இனிமேல் நீங்களே தொடர்ந்து வசனங்கள் எழுதுங்கள் என்று அப்படின்னு அவர் சொன்னதுக்கப்புறம் தான் பாலச்சந்தர் ஓரளவு சமாதானார். அனுபவராஜா அனுபவி திரைப்படத்திற்கு பிறகு ராமரங்கண்ணல் எத்தனையோ திரைப்படங்கள் எடுத்திருக்கிறார் என்றாலும் அதற்கு பிறகு ஒரு படத்திலே கூட வசனம் எழுத தன்னுடைய பேனாவை அவர் திறக்கவே இல்லை. ராமரங்கண்ணல் அவ்வளோ பெருந்தன்மையாக இருந்ததுனால அவரை கௌரவப்படுத்துகின்ற விதத்திலே அனுபவராஜா அனுபவி படத்தினுடைய முதல் காடா டைட்டிலில் கதை ராமரங்கண்ணல் என்று அவருடைய பெயரைத்தான் போட்டார் கே. பாலச்சந்தர். அனுபவராஜா அனுபவி படத்தை தொடர்ந்து பாலச்சந்தர் இயக்கத்தில் உருவான எதிர்நீச்சல் படத்தை அறிஞர் அண்ணாவுக்கு போட்டு காட்டலாம் என்ற ஆலோசனையை ராமரங்கண்ணல் பாலச்சந்தரிடம் சொன்னபோது அவர் அமெரிக்காவுக்கு சிகிச்சைக்கு போகிற நேரத்தில் நாம் அவரை தொந்தரவு பண்ணணுமா என்று அவரிடம் கேட்டார் பாலச்சந்தர். இல்லை பாலு, அறிஞர் அண்ணா நிச்சயமாக இந்த படத்தை விரும்பி பார்ப்பார். இந்த நாடகத்தை நாங்கள் 2 பேரும் சேர்ந்தே பார்த்துருக்கோம் என்று பாலச்சந்தரிடம் சொல்லிவிட்டு அவரை அறிஞர் அண்ணாவுடைய வீட்டுக்கு அழைத்து சென்றார் ராமரங்கண்ணல். அவருடைய அழைப்பை ஏற்று அந்த படத்தை பார்க்க தனது ஒப்புதலை தெரிவித்தார் அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணாவுடைய வாழ்க்கையிலே அவர் பார்த்த கடைசி படமாக கே. பாலச்சந்தருடைய இயக்கத்திலே உருவான அந்த எதிர்நீச்சல் திரைப்படம் அமைந்தது.